கானானா ஒரு மாதிரி அதான் ஒரு போட மாட்டாங்க, கெட்ட பழக்கம் வந்துடும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதே கானாவால தான் இன்னைக்கு வந்து நான் இங்க உட்காந்துருக்கணும் போது எனக்கு ரொம்ப பெருமை. கானா விடத்து கேசட் இப்போ எனக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே கானா பாடுறது எல்லாருக்குமே வந்து கானா பழனி, கானா புண்ணியர், கானா அந்தோனி, கானா உலகநாதன், கானா ரேவ் ரவி அப்படிதான் வரும். கானா என்ன கானா வினத்து கூட அவ்வளவு சொல்ல மாட்டாங்க. ராயபுர வினத்து நாடினே இருந்தா கூட அப்படி சொல்லும் போது வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை, ஒரு அடையாளம் வந்துச்சுடா. இந்த ஒரு தொழிலால நான் இன்னைக்கு நம்மளுக்கு திகழ்ந்தாலும் போது ரொம்ப கர்வமா இருந்தேன். நார்த்து சென்னை இவங்க என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. ஏன்னா அமெரிக்கால கொலை பண்ணலையா, திருடலையா, இல்ல கொள்ளடிக்கலையா, இல்ல தப்பு பண்ணலையா, ரேப் பண்ணலையா, எல்லா இடத்துலயும் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்கு. அது நம்ம புதுசா இங்கதான் நடக்கிற மாதிரி எல்லாம் பண்றது பேசுறது எனக்கு அது நம்ம வந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட நான் வந்து பேசல. புரியுதுங்களா? ஆமா, எப்பயுமே பேசிக்கா பேசுவாங்க. அத்தனை நாள் இருந்து ஒரு நாள் கூட நான் அந்த வார்த்தை நான் லாஸ்டா ஒரு கோவத்துல ஒரு சண்டையில லைட்டா வந்திருக்கலாம். ஏன்னா அப்ப ரெகுலரா பேசிட்டா இருக்கும். நம்ம எங்களுக்குள்ள கட்டுப்பாடு ஒழுக்கம் எல்லாமே இருக்குல்ல, நம்மளுக்குள்ள இருக்குல்ல. நம்ம மனசு வச்சாதான் நம்ம கெட்டவன். நம்ம மனசு வைக்கலாம். நம்ம வடஜெயில முதல்ல BA பட்டம் வாங்கினவர் துரைப்பிள்ளை. அவர் தான், அவருடைய தெருவு எங்க வீட்டுல மீனாட்சிம்பேட்டில் இருக்கு. அவர் அங்க நிறைய ஸ்போர்ட்ஸ்க்காக அந்த காலத்துல பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றேன். அந்த மாதிரி நிறைய சமூக சேவைலாம் பண்ணுவாரு. நான் சிங்கரா இல்லைன்னா மியூசிஷியன் ஆயிருப்பேன். மியூசிஷியன், ட்ரம்மர், தபலிஸ்ட், மிருதங்க பிளேயர், அப்படி எனக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட். அப்படியா இருப்பேன். தேவா சார் பண்ணா அச்சீவ்மெண்டா, கானாவும் சரி, மெலோடியும் சரி, கிளாசிக்கும் சரி, அவர் பண்ணாத ஜானரே இல்லை. அதே தேவா சார் வந்து கான்செப்ட் பண்ண தொட்டு தான் இந்த பாட்டெல்லாம் தேவா சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால கான்செப்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுடைய திறமையா அவங்களுடைய பாடலை மறுபடியும் கேட்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது. அது நான் ரொம்ப வரவேற்கிறேன். இன்னைக்கு அவர் பாட்டு கொண்டாடுறாங்கல்ல. ஆமா, இன்னைக்கு பாருங்க, திரும்ப ஒரு பண்ணியது உன் கண்ணம் கிள்ளையது எப்படி நம்ம தோது வலையல அரைச்சு தொண்டையில் ஒத்தையடி பாதையில ஒரு சரத்துங்க செம்பருத்தி இந்த பாட்டுல இவர்தானா பண்ணுது அப்படின்னு பாருங்க. அது மாதிரி இப்போ கான்செப்ட்ல போடும் போது தெரிஞ்சுவோ வாத்தியார் பண்ண. ஆனா எங்களுக்கு தெரியும், அவரை பத்தி எங்களுக்கு தெரியும். நாங்க ரிசர்ச் பண்ணி அப்பத்துல இருந்து இது இவங்க பண்ணது. இப்ப இருக்கிற பசங்களுக்கு தெரியல. அப்ப கான்செப்ட் பண்ணும்போது தெரிஞ்சதா அது நல்லது. வணக்கம் அனைவருக்கும், நான் உங்க கலக்கப்போது நவீன். இன்று ஒரு முக்கியமான ஒரு செலிபிரிட்டியை வந்து நான் இன்டர்வியூ பண்ண போறேன். அண்ட் செலிபிரிட்டின்னு சொல்றதை விட என்னுடைய தோஸ்த், என்னுடைய நண்பன், என்னுடைய டார்லிங். பர்சனலா இப்போ வந்து பிக் பாஸ்ல வந்துட்டு ட்ரெண்ட் ஆகி இன்னைக்கு எல்லார் வீட்டு செல்லப்பிள்ளையாகவும் இருக்கின்ற நம்ம கானா வினோத் அவர்களை தான் இன்னைக்கு நான் இன்டர்வியூ பண்ண போறேன். வணக்கம் கானா வினோத் டார்லிங். டார்லிங், உங்களை வந்து வினோத்னு இல்லாம கானா வினோத் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்குது? அதை ஒன்ஸ் அப் டைம் வந்து அது கானானா ஒரு மாதிரி அதான் ஒரு போட மாட்டாங்க, கெட்ட பழக்கம் வந்துடும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் அதே கானாவால தான் இன்னைக்கு வந்து நான் இங்க உட்காந்துருக்கணும் போது எனக்கு ரொம்ப பெருமை. கானா விடத்து கேசட் இப்போ எனக்கு மட்டும் இல்ல, பொதுவாகவே கானா பாடுறது எல்லாருக்குமே வந்து கானா பழனி, கானா புண்ணியர், கானா அந்தோனி, கானா உலகநாதன், கானா ரேவ் ரவி அப்படிதான் வரும். கானா தரணி, அந்த மாதிரி கானா ஜெகன், இந்த மாதிரி வரும். அப்போ பாடல்களுக்கு ஒரு கானா, அது கானா பாடுறதுனால கானா வினோத். எனக்கு வந்து ராயபுர வினோத்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கானா என்ன கானா வினத்து கூட அவ்வளவு சொல்ல மாட்டாங்க. ராயபுர வினத்து மேடையில இருந்தா கூட அப்படி சொல்லும் போது வந்து நம்மளுக்குன்னு ஒரு ஐடென்டிஃபை, ஒரு அடையாளம் வந்துச்சுடா. இந்த ஒரு தொழிலால நான் இன்னைக்கு நம்ம திகழ்ந்தாலும் போது ரொம்ப கர்வமா இருந்தது. சூப்பர். உங்க 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 மேல நீங்க வச்சிருக்க நம்பிக்கை அவ்வளவு கான்ஃபிடென்ட் தான் இன்னைக்கு வந்து உங்களை இங்க உட்கார வச்சிருக்கு. வெரி குட். சரி வினோத், உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்களேன். என்னுடைய ஃபேமிலியா தான், அப்பா வந்து எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு நார்த்திகர். நார்த் சென்னையில நார்த்திகர்னா இல்ல நார்த்திகர் தான். ஆனா நார்த் சென்னையில ஒரு எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாம ஒரு அடையாளம் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா. நம்ம ஊர்ல வந்து எல்லா இடத்துலயுமே எல்லா பழக்கமும் இருக்கு. நான் ஒண்ணு சொல்லட்டுமா? இந்த போன இன்டர்வியூல கூட ஒண்ணு சொன்னாங்க நவீன், எனக்கு அது எனக்கு வெறுப்பாகுது. என்னன்னா இந்த நார்த் சென்னை இவங்க என்ன பண்ணுச்சுன்னே தெரியல. ஏன்னா அமெரிக்கால கொலை பண்ணலையா, திருடலையா, இல்ல கொள்ளடிக்கலையா, இல்ல தப்பு பண்ணலையா, ரேப் பண்ணலையா, எல்லா இடத்துலயும் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. அது நம்ம புதுசா இங்கதான் நடக்கிற மாதிரி எல்லாம் பண்றது பேசுறது எனக்கு அது நம்ம கரெக்ட். சரியா, நானே நார்த் சென்னை தான் ஆக்சுவலி. நான் வந்து மூலக்கடையில இருந்தேன், பெரம்பூர்ல இருந்தேன். நம்ம ஃபுல்லா கப்பல் போல ஸ்ட்ரீட் தாங்க. ஆமா, நீ ராயபுரம் கப்பல் போல் தெரு இல்ல, அந்த பக்கம் தான் கொருக்குப்பேட்டை. சரி சரி.
இப்போ என்னன்னா இந்த பாண்டிச்சேரியில இருந்து நீங்க வந்து சரக்கடியா வரீங்களா அந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கு பாத்தீங்களா. சோ அந்த மாதிரி நம்மள வந்து நார்ச்சென்னையில இருந்துகிட்டு நீங்க வந்து பரவாயில்லையே இவ்வளோ எந்த ஒரு பழக்கமும் இல்லாம இவ்வளவு சுத்தமா இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வியப்பா கேக்குறாங்க. நீங்க தமிழ்நாட்டுல அதிகமா அச்சீவ்மெண்ட் பண்ணவங்களை யாருன்னா வேர்ல்டு பிளேயர் யாருன்னா காட்டணும்னு சொன்னா நார்த் சென்னையில எல்லா ஃபீல்ட்லயும் காட்டலாம். ஃபுட்பால்ல இருந்து ஃபுட்பால்ல இந்தியால போனவங்க இருக்கிறாங்க. வேர்ல்டு சாம்பியன் கேரம் அர்ஜுனா அவார்டு வாங்கின ஒரு மரிய இறுதி ஓகேங்களா பெரிய மேடு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் நார்த் சென்னையில அதான் நார்த் சென்னை தான் வராது, சிந்தாரப்பேட்டை எல்லாமே அந்த சரௌண்டிங் தான், ஆல்மோஸ்ட் சென்னை அதான் நார்த் சென்னை தான். ராதாகிருஷ்ணன், அதுக்கப்புறம் வந்து எங்க அண்ணன் குட்டி பாக்ஸர் லட்சுமிகாந்த், அவரு இந்தியா இன்டர்நேஷனல் பாக்ஸர் ரெப்ரசென்ட் பண்ணி இந்தியா எவ்வளவு நாடு அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவராஜன் அர்ஜுனா அவார்டு முதல்ல பாக்ஸிங்ல அர்ஜுனா அவார்டு வாங்குறது தேவராஜன் தான். முதல்ல வேர்ல்டு ஒலிம்பிக் போனவர் தேவராஜன். கசிமான்னு ஒரு கேரம் போர்ட் பிளேயர் இப்ப அடிச்சது. அது மாதிரி வந்து இது ஃபுட்பால் கபடி இந்த மாதிரி எவ்வளவு அங்க இருக்கிறாங்க. நார்த் சென்னையில எவ்வளவு அச்சீவ்மெண்ட் பண்ணி நம்மளா இருக்கோம். பட் ஆனா ஏதாச்சும் ஒரு குறிப்பிட்ட இல்லையா கானா வினோத் இல்லையா சொல்லுங்க. இன்னைக்கு வந்து சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. சொல்லுங்க ஏதோ சொல்லுங்க. பாஸ்ல நார்த் சென்னையில இருந்து வந்தா ஒரு இப்படி பேசுவாங்க அப்படி பேசுவாங்கல்ல. நான் பிக் பாஸ்ல வந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட நான் வந்து பேசல. புரியுதுங்களா? ஆமா எப்பயுமே பேசிக்கா கெட்ட வார்த்தை பேசிக்கா அப்படி பேசுவாங்க. அத்தனை நாள் இருந்து ஒரு நாள் கூட நான் அந்த வார்த்தை நான் லாஸ்டா ஒரு கோவத்துல ஒரு சண்டையில லைட்டா வந்திருக்கலாம். ஏன்னா அப்ப ரெகுலரா பேசிட்டா இருக்கும். நம்ம எங்களுக்குள்ள கட்டுப்பாடு ஒழுக்கம் எல்லாமே இருக்குல்ல, நம்மளுக்குள்ள இருக்குல்ல. நம்ம மனசு வச்சாதான் நம்ம கெட்டவன், நம்ம மனசு வைக்கிறதா நம்ம உண்மை. அது என்னதான் ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து நம்மள அந்த மாதிரி ஒரு கோவத்தை தூண்டினாலும் நம்ம வந்து ஒரு கண்ட்ரோலா இருந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம்ல இருக்கமேன்னு சொல்லிட்டு அதெல்லாம் அடக்கிட்டு கரெக்டா நம்ம ப்ரெசென்ட் பண்ணிக்கிறோம். நம்ம சூப்பர் இன்னும். ஸோ இதெல்லாம் வந்து வடச்சென்னை வந்து ஆட்கள் நாங்கெல்லாம் வந்து அவ்வளோ டிசிப்ளினா இருக்குன்றதை காட்டுது. நீங்க ஒரு முன்மாதிரியான எனக்கு தெரிஞ்சு உலகத்துல இருக்கிறவங்க எல்லாமே ஒரே மக்கள் ஒரே இனம் தான். இதுல வடச்சென்னை வட அமெரிக்கா தென் அமெரிக்கால எல்லா மனுஷங்க எல்லா மக்கள் எல்லாருக்கும் உணர்வு இருக்கு, எல்லாருக்கும் அழ வரும், எல்லாரும் சிரிப்போம், எல்லாருக்கும் நட்பு காதல் அன்பு பாசம் எல்லாமே இருக்கு. இதுல ஏன்னா இதை பண்ணிக்கிறாங்கன்னு தெரியல, அப்படியே விட்டுடலாம். சிறப்பான ஒரு ஆன்சர். இது எல்லாத்துக்குமே இனிமேல் இன்டர்வியூல இந்த மாதிரி கேள்வி கேட்கணுமா? எல்லாருமே பொதுவானவங்க அவ்வளவுதான். கண்டிப்பா சூப்பர். இப்போ அடுத்தது உங்க ஒய்ஃபா? ஆமா உங்க ஃபேமிலி. அதான் என்னுடைய ஃபேமிலி சொல்லுவா இல்ல என்னுடைய ஒட்டுமொத்த ஃபேமிலி வந்து எங்க அப்பா வந்து ஒரு ஏர்போர்ட் ஏர்போர்ட் ஆஃபீஸர். ஓகே. எங்க வீட்டுல எல்லாமே ஆல்ரெடி எல்லாமே படிச்சவங்க, கிராஜுவேட் படிச்சவங்க. நார்த் சென்னையில முதல்ல பிஏ பட்டதாரி வந்து எங்க அம்மாவுடைய அண்ணன் துரைப்பிள்ளைன்னு அவர் தெருவில் ஒரு தெருவே இருக்கு எங்க வீட்டு பக்கத்துல. ஓ தெரு பேரே இருக்கு. சென்னையில முதல்ல பிஏ பட்டதாரி. சென்னையில முதல்ல பிஏ பட்டதாரி. வட சென்னையில கிராஜுவேட். வட சென்னையில முதல்ல பிஏ பட்டம் வாங்கினவர் துரைப்பிள்ளை. அவர் தான். அவருடைய தெரு எங்க வீட்டுல மீனாட்சம்பேட்டில் இருக்கு. அவர் அங்க நிறைய ஸ்போர்ட்ஸ்க்காக அந்த காலத்துல பண்ணியிருக்காரு. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்றது. அந்த மாதிரி நிறைய சமூக சேவைலாம் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் நல்லா படிச்சவங்க, எல்லாம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ல. ஓகே. எங்க லோகண்ணன் இருக்காரு, அவர் ஒரு பாடகர். எங்க அண்ணன் சபேஷ் இருக்காரு, அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். எங்க அண்ணன் தேவண்ணன் இருந்தார், அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். ராஜன் இருந்தார், அவர் ஒரு ஃபுட்பால் பிளேயர். எல்லாமே ஒரு இதுதான். என் கூட பிறந்தவங்க எங்க அண்ணன் இருக்காரு, அவர் ஒரு பாடகர் கனகராஜ். இந்த மாதிரி குடும்பமே எங்க வீட்டுல வந்து அத்தனை கேர்ள்ஸ் எல்லாம் ஒரே கூட்டு குடும்பம், பழைய கூட்டு குடும்பம். அதுல வந்து இப்ப ஒரு பாட்டு வருதுன்னு வச்சுங்களேன், தெய்வீகராகம், இது ஜென்சின்றாங்க. இது சசிரேகா, இது சுசிலம்மா, இது ஜானகி அம்மா. இது இப்படி வந்து நீங்க எந்த பாட்டு ஓடினாலும் எங்க வீட்டுல எல்லா பாட்டும் பாடுவாங்க. எந்தெந்த பாட்டு யார் வாய்ஸ்ன்னு அப்படி சொல்லுவாங்க. இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா ஜானகி அம்மா, சுசிலம்மா சொல்லுவோம், சித்ரம்மா அப்படின்னு சொல்லுவோம், சொர்ணலதா அம்மா சொல்லுவோம், எஸ்பிபி சார், ஜேஸ்தா சார். இவங்க உள்ள இருந்து தோண்டுவாங்க எந்தெந்த பாட்டு யார் பாடிருக்கா, இது இவங்க அந்த மாதிரி அவ்வளவு நாலேஜ் உள்ள பர்சன் எல்லாமே. அந்த மாதிரி ஒரு கூட்டு குடும்பத்துல பிறந்தேன். எங்க இன்னொரு அண்ணா யோகிசன், அவர் இறந்துட்டாரு. அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். எங்க அப்பா ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட். எங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், ஒரு ஜாலியான ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். செம்ம ஜாலியா இருப்பாங்க. யார் வந்தாலும் வீட்டுல அனுசரிச்சு, இந்த சாண்டி வந்தாலும் தம்பி யார் வந்தாலும் ரொம்ப அனுசரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அம்மா சமீபத்துல இப்ப இறந்துட்டாங்க. நான் அப்படியே என்னுடைய ஃபேமிலி நான் கல்யாணம் பண்ணிட்டு நானு பாக்கியா, இப்போ அவள் தான் எனக்கு வந்து எல்லாமே. பாக்கியா என்னை அழகா இந்த அளவுக்கு என்னை பத்தி என்ன உணர்ந்து, என்னுடைய கோபத்தை, என்னுடைய வெறுப்பு, நான் எவ்வளோ பண்ணியிருந்தாலும் என்ன இப்படிதான் நீ இருக்கணும், நீ ஒரு சீசன்ல நீ எப்படி இருந்த அதை யோசனை பண்ணிப்பாரு, நீயா இப்ப இப்படி இருக்க, மறுபடியும் கம்பேக், மறுபடியும் வந்து இதுவா இன்டர்வியூ பண்ண. அவங்க விஷுவல் கம்யூனிகேஷன்
அவங்களே என்ன ரீல்ஸ் போட்டு நம்மளுக்கெல்லாம் ரீல்ஸ் நீ வேணா நினச்சிக்கோ, நம்மளாம் இந்த சும்மா தான் ரீல்ஸ் போட்டுக்கின்னு டான்ஸ் ஆடிக்கின்னு நான் பாட்டு பாடினா என்னால் இருக்க முடியுமா? அது ஒரு ஆனா இப்போ அதுதான் ட்ரெண்டா இருக்கு. நவீன் நான் எவ்வளவு பாட்டு பாடுவேன் இது வரைக்கும். நான் இன்ஸ்டால கொஞ்ச நாள் அப்புறம் தான் பாட ஆரம்பிச்சேன். ஓகே, ஓ இது இன்ஸ்டா இவ்வளவு மெயினானதா, அப்போ நம்ம தொழில் நம்ம க்ரோ பண்றதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் எனக்கு ஆர்வம் கொடுத்தது என் ஒய்ஃப் தான். அவங்க தான் பண்ணி இந்த அளவுக்கு வந்து எனக்கு ஒரு பொண்ணு பிரக்யா, இன்னொரு ஒரு பையன் ஸ்ரேயாஸ், ஜாலியா அழகான ஒரு குடும்பம். உங்க ஏரியா மக்களும் உங்க ஃபேமிலி மாதிரி அவ்வளவு சப்போர்ட் பண்றாங்களே, அது எப்படி? உங்க ஃபேமிலி வந்து தனிப்பட்ட குடும்பம் கிடையாது, அது ஒரு ஏரியாவே உங்க ஃபேமிலியா இருக்கு. நான் பிறந்த ஏரியா இருக்குல்ல, நான் எந்த வீட்டுல போனாலும் நான் இல்ல. இப்போ ஒரு ஊர் எங்க ஊர்ல வந்து யார் வேணா யார் வீட்டுல வேணா போய் தாராளமா உட்காந்து சாப்பாடு போட்டுன்னு சொல்லலாம். புரியுதா நான் சொல்றது? அந்த தெருவுல வருவோம், இங்க வந்தா கூட உள்ள போனோம், எனக்கு சாப்பாடு போடு, சாப்பிட்டு அங்க இருந்து போலாம். அது வந்து ஒரு ஊர் மாதிரி இல்ல, அது ஒரு குடும்பம். எங்க ஏரியா வந்து மீனாட்சி அம்மன் வந்து ஒரு குடும்பம். அவ்வளவு ஒரு பாசமா இருப்பாங்க, எல்லாமே நாலேஜ் உள்ள பசங்க. இப்போ 100 பேர்ல ஒரு 5 பேர் வேணா சில விஷயங்கள் பண்ற ஆள் இருக்கலாம், மீதி 95% வந்து எல்லாமே கிராஜுவேட் எஜுகேட்டட், எல்லாம் வக்கீல்ஸ் டாக்டர்ஸ். உள்ள வந்தீங்கன்னா எல்லாரும் வீட்டு வாசல்லையும். அதே மாதிரி மீனாட்சியம்பட்டியில நீங்க எந்த வீட்டு உள்ள போனாலும் அங்க ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருப்பாங்க எங்க ஏரியால. ஏன்னா ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் எல்லாம் அந்த கோட்டால எல்லாருக்குமே ஸ்போர்ட் கிடைச்ச வேலை. நீங்க மீனாட்சியம்பட்டியில எந்த வீட்டு உள்ள போனாலும் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் இருப்பாங்க. கவர்மெண்ட் சர்வெண்ட் பூர்வீகமா மீனாட்சியம்பட்டியில இருக்கணும். அப்போ நீங்க சொன்ன பதில வச்சு பார்க்கும்போது கானா வினோத் சிங்கரா இல்லைன்னா கவர்மெண்ட் சர்வெண்டா இருப்பாரா? கவர்மெண்ட் சர்வெண்ட் விட நான் சிங்கரா இல்லைன்னா மியூசிஷியனா இருப்பேன். மியூசிஷியன், ட்ரம்மர், தபலிஸ்ட், மிருதங்க பிளேயர், அப்படி எனக்கு அதுலதான் இன்ட்ரெஸ்ட். அப்படியா இருப்பேன். ஆனா உங்க குடும்பம் எல்லாமே வந்து கவர்மெண்ட் சர்வெண்டா, ஒரு எஜுகேட்டடா, ஒரு வெல் பீயிங்கா இருக்காங்க. நான் மியூசிக் தேர்ந்தெடுத்துட்டேன்ல, அதனால வந்து நான் மியூசிக் ரீதியாவே சிங்கர் ஆகலன்னா நான் மியூசிஷியனா ஆயிருப்பேன். ஆனா அந்த ஃபீல்ட்ல தான் இருந்திருப்பேன். வேற ஐடியாவே இல்லை, வேற தெரியாது. வேற பிசினஸ் எல்லாம் பண்ணிருக்கேன். ஓகே, ஆனா இதுதான் நம்பர் 1 மெயினா. இதுதான் என் லைஃப். ஒரு விஷயத்த நம்ம லவ் பண்ணோம்னா அது நம்மள எங்க வேணா கொண்டு போகும். நான் சொல்றது புரியுதுங்களா? ஒரு மெக்கானிக் கத்துக்கணும்னா கூட எப்படி கத்துக்கணும் அதை பார்த்தா ஒரு மெக்கானிக் ஆகலாம். நல்லா கேட்டுங்க. ஒரு சயின்டிஸ்ட் கூட பழகுனா நம்மளுக்கு வந்து சயின்டிஸ்ட் புத்தி வரும். ஒரு அக்கௌண்ட்ஸ் கூட பழகுனா அக்கௌண்ட்ஸ் கத்துக்கலாம். ஒரு செஸ் ஆடுறவங்க கூட பழகுனா செஸ்ஸை கத்துக்கலாம். ஒரு குடிகாரங்கிட்ட போய் பேசி டெய்லி பேசினா நீ குடிதான் கத்துக்கலாம். புரியுதா? அது மாதிரி வந்து நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் உயர்த்திக்கணும். நான் ஒரு மியூசிக் ஆளும் குடியேறதுனால எனக்கு மியூசிக் தெரிஞ்சு அதை விட்டு போக மனசு இல்லை. அதனால நான் சிங்கர் ஆகலன்னா மியூசிஷியன் ஆயிருப்பேன். மியூசிஷியன் தான் ஆக மொத்தத்தில் அதே ஃபீல்ட்ல தான். அண்ட் வினோ, இந்த கான்சர்ட் கலாச்சாரம் அப்படின்றது இப்போ ரொம்ப வெகு பரவலா நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மியூசிக் டைரக்டர்ஸுமே சிங்கர்ஸுமே பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஆரோக்கியமான விஷயமும் கூட. ஸோ நிறைய பேர் மக்கள் இசை விரும்பிகள் அனைவரும் வந்து நேரடியாக பார்க்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளும் இப்போதான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தி உங்க கருத்து என்ன? எப்படின்னா இதை பத்தி இது நிறைய வரணும். ஏன்னா இப்போ நம்ம தேவா சார் இருக்காருல்ல, தேவா சார் பண்ணா அச்சீவ்மெண்டா, கானாவும் சரி, மெலோடியும் சரி, கிளாசிக்கும் சரி, அவர் பண்ணாத ஜானரே இல்லை. அதே தேவா சார் வந்து கான்செர்ட் பண்ண தொட்டு தான் இந்த பாட்டெல்லாம் தேவா சார் பண்ணியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுது. அதனால கான்செர்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுடைய திறமையா அவங்களுடைய பாடலை மறுபடியும் கேட்க வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அது. அதை நம்ம ரொம்ப வரவேற்கிறேன். நம்ம அது நேரடியா வந்து அவங்க பெர்ஃபார்ம் பண்றத பார்க்கும்போது தேவாப்பா பாடின பாட்டா, தேவாப்பா பண்ண மியூசிக்கா இதா வேற ஒருத்தர் பண்ண மியூசிக் நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒரு கான்செர்ட் பண்ணும் போது தான் அவருடைய அங்கீகாரம், அவருடைய இது மக்களுக்கு போய் தெரிஞ்சுது. அப்ப இது அவசியம் தான். ஆமா, இப்ப 2K கிட்ஸும் இன்னைக்கு அவர் பாட்டு கொண்டாடுறாங்கல்ல. ஆமா, இன்னைக்கு பாருங்க திரும்ப ஒரு பண்ணியது உன் கண்ணம் கிள்ளியதும் எப்படி நம்ம தோது வலையல அரைச்சி தொண்டையில் ஒத்தையடி பாதையில ஒரு சரத்துங்க செம்பருத்தி பூ. இந்த பாட்டுல இவர் தானா பண்ணுது அப்படின்னு பாருங்க. அது மாதிரி இப்போ கான்செர்ட்ல போட போது தெரிஞ்சுவோ வாத்தியார் பண்ண. ஆனா எங்களுக்கு தெரியும், அவரை பத்தி எங்களுக்கு தெரியும். நாங்க ரிசர்ச் பண்ணி அப்பத்துல இருந்து இது இவங்க பண்ணது. இப்ப இருக்கிற பசங்களுக்கு தெரியல. அப்ப கான்செர்ட் பண்ணும்போது தெரிஞ்சதான் அது நல்லது. அதனால கான்செர்ட் பண்ணுவோம். ஓகே வினோ, இப்ப அடுத்தது இந்த மூவி. இப்போ மூவிக்குள்ள வந்து நிறைய டேலண்ட்ஸ் இருக்காங்க. ஆனா இந்த மூவி ஆப்பர்ச்சுனிட்டின்னு வரும்போது ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுது. அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான். உள்ள போயிட்டா அதுக்கப்புறம் வந்து நம்ம பிக்கப் ஆயிடலாம்னு சொல்றாங்க. ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை? நீங்க எந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வந்து அனுபவிச்சீங்க? இப்போ நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து நம்மள 1 மாசம் 2 மாசம் அலைய விட்டு பாட்டு எழுத விட்டுட்டு அந்த பாட்டு உனக்கு வாய்ப்பு தரேன்னுட்டு அந்த படத்துல பாட்டே வராத போயிருக்குது. எத்தனையோ படங்கள் உங்களை பாட வைக்கிறேன் அப்படின்ட்டு ரெக்கார்டிங் தியேட்டர் கிட்ட போயிட்டு அதை என்ன பாட வச்சுட்டு வெளியே வரும்போது வேற சிங்கருடைய பாட்டு வந்திருக்கு. ஓஹோ, இது மாதிரி
ஒரு டைரக்டர் என் கூட இருந்து இந்த படத்துல ஒரு நடிக்க வைக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி எவ்வளவோ நம்ம உழைச்சிருக்கோம். அவங்களுக்கு வட சென்னையில இருக்கிறோம், இந்த இடத்துல ஷூட்டிங் எடுத்துங்க, இங்க இது பண்ணிக்கங்க அது பண்ணிக்கன்னு நான் எவ்வளவு பண்ணிருக்கேன். ஒன்ஸ் அப்பான் டைம் ஒரு யூனிட் வீட்டாண்ட வர வச்சு ஒரு படம் எல்லாம் எடுத்து அவங்க எல்லாரும் பொதுவா சொல்ல ஒரு சில பேர் தான், நான் எல்லாரையும் பொதுவா சொல்ல ஒரு சில பேர் இப்படிலாம் ரொம்ப பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளா அதெல்லாம் உடைச்சு இப்போ ஒரு 50 பேப்பர் A4 ஷீட் எழுதுவேன் ஒரு படத்துக்கு. 50 ஷீட் எழுதுவேன், எடுத்துன்னு போயிட்டு வாங்கிக்கணும் சொல்றேன்னு வாங்க, அப்புறம் சொல்ல மாட்டாங்க. அந்த லிரிக்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் போச்சு. அதுக்கு ரைட்ஸ்லாம் அந்த மாதிரி ரைட்ஸ் தெரியாது அப்ப, அந்த அளவுக்கு தெரியாது. எவ்வளவு படத்துங்களுக்கு நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஆனா இப்போ என் பசங்களும் சரி நாங்களும் சரி எல்லாருமே சரி பயங்கர பிரில்லியண்டாகிறாங்க, திறமைக்கேற்ற பரிசு. ஆனால் இது வரைக்கும் நான் வந்து சினிமால போயிட்டு ரொம்ப போயிட்டு நான் என்ன கூப்பிட்டு வாய்ப்பு கொடுத்துக்கிட்ட தான் நான் வந்து போயிருக்கேன். அதுக்கப்புறம் வாய்ப்பு தேடி இருக்கேன் ஒரு ஒன்ஸ் டைம். சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு லைஃப்ல. சிறப்பு. இப்போ நீங்க எழுதின முதல் சாங் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து 100 பேரை கொண்டாதான் அறவைத்தியன் ஆக முடியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எழுதின முதல் 100 பேரை கொண்டாதான் அறவைத்தியன் ஆக முடியும்னு சொல்லுவாங்களா? அந்த மாதிரி சொல்றேன். இந்த 1000 பேரோ 100 பேரோன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க வந்து நிறைய பாடல்கள் எழுதி கிறுக்கி அப்படி போட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து பிரசன்ட் பண்ணீங்களா, இல்ல முதல் பாடலே நீங்க வந்து வெளியில நான் வந்து அப்ப நான் எழுதுனது கூட இல்ல. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல இருந்து நான் ரைட்டிங் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் கானா பாட்டெல்லாம் கேட்டு நான் ரைட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சுனாமிக்கு மக்கள் பாதிக்கப்பட்டாங்க. அப்போ கடலோரம் வீடு கட்டி கடவுளாக உண்ண வணங்கி ஆசை காட்டி மோசம் செய்த கடலே, அந்த கடலு மேல மெதுக்குது எங்க உடலு, என்ன பாவம் செய்தோம் நாங்க சுனாமியே, வந்து அடித்ததால நாங்களெல்லாம் அனாதியே. இது மாதிரி எழுதினேன் 2004. அப்பவே நீங்க சின்ன வயசுல இருக்கும்போதே அதை எழுதி. அதான் அது மாதிரி எழுதி பதிவு பண்ணேன். அப்பெல்லாம் இந்த யூடியூப் அதுக்கு இதெல்லாம் இல்லை, அந்த இன்ஃப்ராய்டு ப்ளூடூத் அதுல அந்த மாதிரி நிறைய போச்சு. அதுக்கப்புறம் ஏனோ உன்னை நான் பார்த்தேன், அதுதான் முதல்ல ஃபேமஸ் ஆன பாட்டு. அது வந்து கேசட்ல வந்தது. கேசட்ல வரல, அது எங்க அண்ணன் நந்தன் இருக்காரு, அவருடைய வீட்டுக்கு போகும்போது வினோத் அவர் மியூசிக் டைரக்டர், அவரு ரயில்வேல ஒர்க் பண்றாங்க. வினோத் ஒரு பாட்டு பாடு அப்படின்னு சின்ன ரெக்கார்டிங் அவர் மியூசிக் டைரக்டர் ஆல்ரெடி. அதுல பாட்டு நம்பர் அதை எடுத்து போன்ல ஏத்தி எனக்கு கொடுத்துட்டாரு. அப்போ ப்ளூடூத்ல ஏத்தி கொடுத்துட்டாரு. அதை எடுத்துன்னு வந்து அது அப்படியே விளையாட்டா ஒருத்தருக்கு ஏத்து பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த பாட்டு. அதுக்கப்புறம் தான் லைசன்ஸ் இல்லாம பாட்டு கேசட் போட்டேன். ஓகே, போட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா. அதுதான் நீங்க எழுதின முதல் பாட்டு, சுனாமிக்காக எழுதின பாட்டு. சுனாமி அதுக்கு முன்னாடி நிறைய எழுதியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நிறைய பாட்டு நான் எழுதியிருக்கேன். ஆனா பதிவு பண்ணது வந்து அந்த பாட்டு. அதுக்கப்புறம் மாதா பாட்டு நிறைய பாடியிருக்கேன். எல்லா சாமிக்காகவும் பாட்டு பாடியிருக்கேன்.